கத்த நல்லவர். போன வாரம் நாட்கள் ரொம்ப வேகமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த வேகத்துல நம்ம ஓட முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நமக்காச்சும் கொஞ்சம் தலை தூக்கி ஆராதனை பண்ணுவதற்கு உள்ள வாய்ப்பு வழிகளை கத்தர் நம்முடைய மலேசியா தேசத்துல உருவாக்கி தந்திருக்கிறார். இந்தியா தேசங்களில சின்ன சின்ன சபைகள், கிராம சபைகள் எதுவுமே திறக்க கூடாது என்று சொல்லி நாட்டினுடைய சட்டங்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஆனாலும் கூட நமக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். சபையிலே ஆராதனை செய்யும்படியாய், துதிக்கும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் நானும் தொழுது கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் நாளிலே தந்திருக்கிறார். இந்த 4 மாதங்கள் நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள் கடந்து வந்த சூழ்நிலையை நம்ம எண்ணி பார்க்கிற வழியில யோசிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட சந்தோஷமான காரியமே கிடையாது. ஆனாலும் தேவனுடைய சமூகத்துல ஜெபத்துல வர்ற வழியில நமக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஆமென். அல்லேலூயா. சுற்றுப்புற சூழல் நடந்து கொண்டு தேசத்திலும் பட்டணத்திலும் குடும்பத்திலும் நம்ம சுற்றி நடந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் நம்மை வேதனைப்படுத்தி, துக்கப்படுத்தி, துயரப்படுத்தி, அதோடு கூட பயமுறுத்துகிற காரியங்கள் தான் அதிகமாய் நம்மை தாக்கி பலவீனப்படுத்தி கொண்டிருந்தது. ஆனாலும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கர்த்தர் தந்தார். இன்னைக்கு அநேகருக்கு பலவிதமான கேள்விகள். ஏன் இந்த கொள்ளை நோய்? ஏன் இந்த கொரோனா பாதிப்பு? இந்த கொரோனா பாதிப்புடைய பாதிப்பு 3 மாதம் அல்ல, 4 மாதம் அல்ல, அது எவ்வளவு நாட்கள் ஆகும் என்று நமக்கு தெரியாது. ஆனா வேதத்துல ஒரு சில சம்பவங்கள் வழியாக ஆண்டவர் ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வாதை அல்லது இந்த கொள்ளை நோய் என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இது வேதத்துல எழுதப்பட்டு அது ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு காரியமாய் கூட காணப்படுது. நான் சுருக்கமாய் கொஞ்சம் வசனம் சொல்லி பரிசுத்த பந்திக்கு நேரம் நம்ம ஆயத்தமாய்க்கொள்ளும். ஏனென்றால் நம்ம இப்படி சத்தியத்தை நம்ம அறிகிற வேளைகளில் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சீர்படுத்திக் கொள்வோம். நம்ம வாசிப்போம் மத்தேயு 24ஆம் அதிகாரம். நான் 1லேருந்து வாசிப்போமே. Book of Matthew chapter 24 verse 1 onwards. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவர்களை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு அவர் பிடிபட்டு அவர் கெத்செமனி தோட்டத்துல போய் பிதாவிடத்துல இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளும் என்றால் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி கெத்செமனி தோட்டத்துக்கு போகிறார். அடுத்தது அந்த கெத்செமனி தோட்டத்துக்கு பிற்பாடுதான் அவர் பிடிபட்டு சிலுவையிலே அடிக்கப்படுகிற காரியமாய் இருக்கிறது. முன்பாக சீஷர்கள் வந்து இயேசுவிடத்துல வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் அடுத்ததான் என்ன உலகத்துடைய எந்த தேசம்? மலேசியாவா, இந்தியாவா, சைனாவா, அமெரிக்காவா, ரஷ்யாவா, இஸ்ரேலா? இல்ல, உலகத்தினுடைய என்னதான் சொல்லுங்க, உலகம். இன்னைக்கு உலக பிரச்சனை என்னன்னு நமக்கு நல்லா தெரியுது. ஆமென். அல்லேலூயா. இவ்வளவு நாள் உலக பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரியல. கிணத்து தவளை மாதிரி மலேசியாவோ அல்லது நம்ம வசிக்கிற தாமானோ நம்ம இருக்கிற சுற்று வட்டாரம் ஸ்கூடாய், கங்கபூலாய், ஜோஹாபார் இப்படிதான் சுற்றி வந்தோம். ஆனா இந்த 4-5 மாதங்கள் இந்த கொரோனா பாதிப்பு உலகத்தினுடைய பாதிப்பாக இருக்கிறவல்ல, உலகத்திலையும் நம்மை சுற்றி என்ன நடக்குது என்பதை நாம் அறிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கோம். அதான் சீசர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் அடுத்தது வாசிக்குமா? பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்களுடைய தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆமென். நல்ல வேளை பாருங்க, அந்த கேட்ட கேள்விக்கு இயேசு இப்பெல்லாம் வேணாம், நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லி விட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
அன்றைக்கு அவர் சொல்லாம இருக்க இதெல்லாம் வேணாம், இப்ப நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தாலே போதும் என்று சொல்லல. ஆனா அவருடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்குடைய அடையாளத்தை ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லி இருக்கிறார். அதுல 7 முக்கியமான அடையாளங்கள் வாசிங்களா. இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் இப்ப உலகத்துல நடக்கிற காரியத்துல ஆண்டவர் சொன்ன அவருடைய வருகைக்கும் உலகத்துடைய முடிவுக்குரிய அடையாளத்தினுடைய காரியங்கள் 7 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அதுல மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 4-5 என்ன சொல்றது? நானே கிறிஸ்து என்று அநேகர் என்னதான் உங்களை வஞ்சிப்பார்கள். அப்படி எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாய் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தையே வஞ்சிக்கிற காரியங்கள், இயேசு அற்புதம் செய்தது போல அற்புதங்களை செய்வார்கள். இயேசு சொன்ன வார்த்தையை போல சொல்வார்கள். எல்லாமே நடக்கும். ஏன்னா மோசேவும் கோலை போட்டாரு. அந்த கோல் என்னவா மாறிச்சு? பாம்பா மாறிச்சு. அடுத்தது பார்வோனுடைய மந்திரவாதிகளும் கோலை போட்டாங்க. அந்த கோல் என்னதான்? பாம்பா மாறிச்சு. ஆனா மோசே கையில் உள்ள கோல் வித்தியாசமான கோல். அது என்ன செய்ததுன்னா பாம்பா மாறி அந்த பார்வோனுடைய மந்திரவாதிகள் போட்ட கோலிலிருந்து மாறின அந்த பாம்பை விழுங்கியது என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஏன்னா அந்த வல்லமை அங்க இருக்குது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பார்வோன் தலைக்கு மேல என்ன இருக்குது? ஏன்னா எகிப்துடைய அவருடைய விக்கிரங்களில பாம்பு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அதனாலதான் நீங்க எங்க பார்த்தாலும் பார்வோன் தலைக்கு மேல என்ன இருக்குதா? என்ன இருக்கு? இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஏன் மாதிரி முடியல, என்ன இருக்குதா? பாம்பு. ஏன்னா அவனுடைய அடையாள சின்னம். ஆனா மோசே போட்ட அந்த கோலானது அது பாம்பாய் மாறியது. அது பார்வோனுடைய மந்திரவாதிகள் போட்ட கோலிலிருந்து வந்த பாம்பை விழுங்கினது. அடுத்தது பார்வோன் மோசே என்ன செய்கிறார்? வாளை பிடித்து தூக்குகிறார். அது பாம்பாக அது என்ன மறுபடியும் கோலாய் மாறி. இப்பேற்பட்ட அடையாள மூலமாக ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தினார்னா தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய மகிமையும் மோசேவை கொண்டு ஆரோனை கொண்டு பார்வோனுக்கு முன்பாக என்னதான் அவர் தன்னுடைய வல்லமையை காண்பித்தது போல இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய வருகைக்கு முன்பாக என்னெல்லாம் நடக்க போகிறது என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னும் உலக பிரகாரம் நானே கிறிஸ்து. இன்னைக்கு அநேகர் ஒரு சில நாட்களில் எல்லாம் கொஞ்சம் பேரு நான் தான் கிறிஸ்து என்ன ஃபாலோ பண்ணுங்க என்று சொல்லி ஜப்பான்ல ஏறக்குறைய ஒரு 25 பேர் வந்து தற்கொலையாய் பண்ணி கொண்டார்கள். கிறிஸ்து நீங்க தற்கொலை பண்ணி பாருங்க, நீங்க சாக மாட்டீங்கன்னு சொன்னாங்க. சரித்திரத்துல இப்படி எல்லாம் நடந்தது. ஆனா இங்க இயேசு என்ன சொன்னார்னா, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு என்னதான் எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் எத்தனை பேரா? அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் என்னதான் வஞ்சிப்பார்கள். இது உலக பிரகாரமா நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம அநேக காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இரண்டாவது நம்ம என்ன பார்க்கிறோம்? 6வது வசனம் வாசிக்குமா? யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும். நம்ம உலகத்துல சரித்திரத்துல முதலாவது உலக போர் பார்த்துட்டோம், 2வது உலக போர் பார்த்துட்டோம். இப்ப ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது 3ஆம் உலக போர். இது உலக போர் என்று சொன்னாதான். ஏன்னா சீசர்கள் ஆண்டவரே உடைய வருகைக்கும் உலகத்துடைய முடிவுக்கு அடையாளம் என்ன என்று கேட்டவனால ஆண்டவர் வந்து வெறும் இஸ்ரேல் தேசத்துக்கு மாத்திரமா அல்லது இந்தியா தேசத்துக்கு மாத்திரம் சொன்ன சத்தியம் அல்ல. இது இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரம். இது ஒட்டுமொத்த உலகத்துக்கு சம்பவிக்க வேண்டிய ஒரு காரியம். 3ஆம் உலக போருக்காக இன்றைக்கு பெரிய பெரிய வல்லரசு எல்லாம் என்னதான் தன்னுடைய ராணுவத்தையும் தம்முடைய யுத்த பலத்தையும் இப்பொழுது ஆயுத்தமாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இது 3வது அடையாளம். 4வது 7ஆம் வசனம் வாசிப்போம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும். அப்படின்னா என்னன்னா ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் என்று சொல்ற வரையில அன்பு தனித்து போகிவிடும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், கொலைவெறி ஆவிகள், உயிர் எடுக்கிறது, அவங்களை சித்திரவதை பண்றது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அன்பு தனிச்சு போச்சு.
அன்பு தணிந்து போகிற காலகட்டத்துக்குள்ள வந்துடும். பயங்கரமான ஒரு சித்திரவதைக்குள்ள. இப்ப நமக்கெல்லாம் தெரிஞ்ச நாய் மேல சுத்தணி ஊத்துறது போல பிறந்த குழந்தைகளை இப்பெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இன்னும் தொப்புள் கொடியே இன்னும் அறுக்காத குழந்தைகளை தூக்கி கொம்பு தொழில போட்டுட்டு போறாங்க. அன்பு தணிந்து போகும். ஜனத்துக்கு விரோதமா என்னதான் ஜனம் எப்படின்னா, நமக்கு கொஞ்சமாச்சும் ஒரு இறக்கம் இருக்கும். ஒரு நாயோ ஒரு பூனையோ கால் அடிபட்டு இருந்தா கொஞ்சம் இறக்கம் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு கூட நான் வாட்ஸ்அப்ல பார்த்தேன், ஒரு போலீஸ்காரர் போனாரு. அவர் அந்த பெரிய அல்லூர்ல நாய்க்குட்டி ஒன்று விழுந்து கிடக்குது. ரொம்ப பேர் எல்லாம் எட்டி தான் பார்த்தாங்க. ஆனா அந்த போலீஸ்காரர் இறங்கி அந்த நாய்க்குட்டி தூக்கி எடுத்து வெளியே வைத்து அவர் அது இப்போ தெரு நாய்க்கள் சொல்றாங்களா, அதை பராமரிக்கிற இடத்துல அதை பராமரிக்கிற அந்த ஆட்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்க பராமரித்து கொள்ளுங்க என்று சொல்றாரு. ஆனா ஒரு நாள் வரப்போகிறது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்ப போகிறது. சொந்த குடும்பமே, சொந்த தேச மக்களே, சொந்தமே, எல்லாமே, இதெல்லாம் உலக பிரமாணமான பிரச்சனைகள் வருகிற நாட்களாய் கூட நெருங்கி கொண்டு இருக்கிறது. இது மூன்றாவது அடையாளம். நாலாவது அடையாளம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் என்னதான் ராஜ்யம். இப்ப இதுதான் நடக்குது. இப்ப சைனா பெரிய ராஜ்யமா, இந்தியா பெரிய ராஜ்யமா, அமெரிக்காவா, ரஷ்யாவா, இஸ்ரேலா, மலேசியாவா என்று சொல்லி எல்லாம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்புகிறது. இதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்கிற காரியங்கள். இது எந்த நேரத்தில், ஏன்னா இப்ப பண ரீதியில அமெரிக்காவுடைய பண ரேட் அதோடைய மதிப்பு இறங்கி விட்டது. இப்ப யூரோ மணி அது இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வருகிற வழியில இது பெரிய உலக வல்லரசுடைய காரியம். இதெல்லாம் பாருங்க, இதான் உலகத்தில் நடக்கிற காரியம். இன்னைக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். அடுத்தது 7வது வசனம், பஞ்சங்கள். 5வது காரியம் பஞ்சங்கள். இன்னைக்கு நீங்க பார்க்கிறீங்களோ இல்லையோ, இந்த கொரோனா பாதிப்பு வந்ததுல இருந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே பஞ்சத்துக்குள்ளாய் போய் கொண்டிருக்குது. திடீரென்று நெருப்பு பிடிச்சு அங்கெல்லாம் வெடிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா பெரும் வெள்ளம் வருகிறது, பெரிய பெரிய டேம் எல்லாம் உடைஞ்சு போகிறது, தண்ணீர் பெருக்கம் பயங்கரமா கொண்டிருக்கு. பஞ்சங்கள். இது எதை காட்டுதுன்னா, அந்த தண்ணீர் எல்லாம் என்னதான் இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு விவசாயத்துக்கு தண்ணீர் கொடுக்கிறது அல்ல, இருக்கிற விவசாயத்தை அழிச்சுக்கிட்டு போய் இன்னும் 6 வருஷம், இன்னும் 5 வருஷம் அவங்க விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு போகுது. இன்னைக்கு விவசாயம் நடக்கலன்னா அடுத்தது பஞ்சம் தான் வரும். இப்ப அப்பேற்பட்ட காரியங்கள். அடுத்தது கொள்ளை நோய்களும். நாம் போன வாரத்தில் சொன்னது போல கொள்ளை நோய்கள் என்று நம்ம பார்க்கிற வழியில நம்முடைய இந்த 100 ஆண்டுல 1920க்கும் 2020க்கும் ஏற்கனவே 100 ஆண்டு காலகட்டத்தில் இப்ப நடந்த இந்த கொரோனா பாதிப்பை போல உலகத்துல இப்பேற்பட்ட கொள்ளை நோய் எதுவுமே இப்பேற்பட்ட ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணவே இல்லை. அந்த நாட்களில் மருத்துவம் இல்லை. யோசிக்கணும், அந்த நாட்களில் இந்த ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் இல்லை. அந்த நாட்கள்ல என்னதான் அந்த சோசியல் டிஸ்டன்ஸ், ஹாஸ்பிட்டல், மெடிக்கல், மெடிசன், டாக்டர் அதெல்லாம் இல்லை. அந்த நாட்களில ஒண்ணுமே இல்லாத, மருத்துவமே இல்லாத நாட்களில அந்த வியாதி கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா இன்றைக்கு எல்லாம் இருக்குது. ஆனா அந்த கொள்ளை நோய் பெருகி கொண்டுதான் வருது. இந்த கொள்ளை நோய் பயங்கரமான ஒரு கொள்ளை நோய். இதுக்கு இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா, நேற்று நீங்க பார்த்தேன், எஸ்பி பாலாவுக்காக ஜெபம் பண்ணுங்க ஒரு பிரதர் போட்டிருக்காரு. ஏன்னா அவரும் அந்த கொரோனா பாதிப்புல ரொம்ப தடுமாறி கொண்டு இருக்கிறார். சுவாசம் அதை வைத்து இன்னைக்கு எல்லாரையும் மாறிக்கொண்டு போகிற ஒரு கொள்ளை நோயா இருக்குது. அடுத்தது பூமி அதிர்ச்சிகளும். இவைகள் எல்லாம் என்னதான்? இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். பல இடங்களில் பூமி அதிர்ச்சி. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்கிற, காதால கேட்கிற ஒரு காரியமா இருக்கிற நாட்களில ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சுத்தி நடக்கிற அடையாளங்களை கண்டு நீ ஆயுத்தமாக அப்படி வருகைக்கான். இன்னைக்கு நம்ம சுத்தி நடக்கிற காரியம், எனக்கு இந்த பாதிப்பு இல்லை, மலேசியாவுக்கு இந்த பாதிப்பு இல்லை, நான் இன்னும் ஒரு 50 ஆண்டு வாழ்வேன், இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ்வேன் என்று சொல்லி நம்ம கற்பனை பண்ண வேணாம். வாழ்கிற இந்த நாட்களில் கர்த்தருக்காய் வாழ்வோம். நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில எப்பேற்பட்ட பாடுகள், உபத்திரம், வேதனை, நிந்தைகள், போராட்டம், இழப்பு, நஷ்டங்கள் எது வந்தாலும் ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு நான் விலக மாட்டேன். ஆண்டவர்
உங்களுடைய அன்பிலே நான் நிலைச்சிருப்பேன் ஆண்டவரே, உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே என்று ஒரு உறுதியான தீர்மானத்துக்குள்ளாய் நம்ம வருகிற வேளைகளில இந்த 7 விதமான உலகத்துடைய முடிவு சம்பவத்துடைய காரியங்கள் நடந்தாலும் கூட நீங்களும் நானும் கர்த்தரோடு நித்திய நிரந்தரமாய் வாழ்கிற ஜனங்களாய், அவரோடு கூட இருக்கிற ஜனங்களாய் கர்த்தர் நம்மை மாற்றும். 2 நாளாகமம் 7:14 இப்படி சொல்கிறது. 2 Chronicles chapter 7 verse 14 says, வாசிக்குமா? 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென், ஆமென். இந்த உலகத்தினுடைய முடிவினுடைய அடையாளங்கள் நம்ம பார்க்கிற நேரத்துல, இன்னைக்கு இந்த கொரோனா பாதிப்புல அநேகர் மரித்து போயிருக்கிறாங்க. அது எத்தனை ஆயிரம் பேர் என்று நமக்கு சொல்ல முடியல. அத்தனை பேர், ஏன்னா உண்மையான கணக்கின்படி பார்த்தா ஏறக்குறைய ஒரு 200 to 300,000 people இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 to 300,000 people மரித்து இருக்கிறார்கள். இன்னும் அது உண்மையான கணக்கு நமக்கு தெரியல. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாதிப்புல இருந்து இப்பேற்பட்ட நிலையில இருந்து காப்பாற்றுவதற்கு ஒரே வழி என்னன்னா, இந்த 2 நாளாகமம் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி வரும்போதுதான். ஆமென், அல்லேலூயா. நாம் தேவ சமூகத்துல, உலக மக்களுக்கு தெரியாது. உலக மக்கள் ஆண்டவருடைய அன்பை அறியாதவர்கள். உலக மக்கள் இந்த வேதத்தை அறியாதவர்கள். They do not know the truth. They do not know the real God. உண்மையான தேவன் யார் என்று அவர்கள் அறியாதவர்கள், சத்தியத்தை அறியாதவர்கள். ஆனால் நீங்களும் நானும் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், மெய்யான தேவனை அறிந்திருக்கிறோம். அவருடைய வருகைக்கு முன்பாக என்னென்னலாம் சம்பவிக்கும் என்று அவர் சொன்ன சத்தியங்களை அறிந்திருக்கிறபடினால இன்றைக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்படணும். இன்னொரு கூட்ட ஜனங்களை ஆயத்தமாக்க வேண்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான். இன்றைக்கு நீங்கள் நானே செய்ய வேண்டியது என்னவென்றால், அநேக வேளையில நாம் நம்முடைய தேவைக்காக தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகள் நிச்சயமாய் கர்த்தர் சந்திப்பார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி பட்டனாய் கிடைக்கும். ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைவுபடாது. ஆமென். குறைவில்லாமல் கர்த்தர் நம்மளை போஷிப்பார். ஒரு சில வேளைகளில் இப்ப வேலை நெருக்கங்கள், பண தடுமாற்றங்கள், இது தற்காலிகமானது. நித்திய நிரந்தரமானது. கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இது தற்காலிகமானது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பயிற்சிக்கிறார். ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் தருகிறார். ஏன்னா நம்ம பின்னிட்டு பாராதபடி முன்னோக்கி ஓட வேண்டும். ஆமென். நம்ம முன்னோக்கி நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ஓட வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் இந்த 4, 5, 6 மாதங்கள் இந்த கொரோனா பாதிப்பு வழியாய் நமக்கு நல்ல ஒரு ட்ரைனிங்கை கத்த தந்திருக்கிறார். அதுதான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 சொல்லுகிறது. வாசிக்கலாமா? 1 பேதுரு, 1 Peter chapter 1 verse 6 and 7. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதா? துன்பப்பட வேண்டியது என்னதான் சொல்லுங்களேன்? அவசியமானது. ஐயோ, நான் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறேன், எனக்கு என்னதுக்கு இந்த பாடுகள், எனக்கு என்னதுக்கு இந்த உபத்திரம், எனக்கு என்னதுக்கு இந்த நஷ்டம், எனக்கு என்னதுக்கு இந்த இழப்பு, ஏன் இதெல்லாம் நடக்குது என்று சொல்லி நீங்கள் நான் ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கறதுக்கு அங்க இடமில்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார். அனுபவிக்க வேண்டியது அவசியம் சொல்றாரு. வாசிக்க மறுபடியுமா? இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிற பலவிதமான சோதனை. இந்த 6 மாதங்கள் அடுத்து இப்ப கொஞ்சம் தலை தூக்கிட்டு இருக்கும். 9ஆம் மாசத்துக்கு பிற்பாடுதான் தெரியும். வீட்டுக்கு காசு கட்டணும், காடிக்கு காசு கட்டணும், சாஃப்ட் லோனுக்கு காசு கட்டணும், மாஸ்டர் கார்டுக்கு காசு கட்டணும், என்னென்ன வாங்கிருக்கோமோ எல்லாருக்கும் காசு கட்டணும், எல்லாம் சொல்லி பணம் இருக்குது. ஆனா இது கொஞ்ச காலம் மாத்திரமே. 7ஆவது வசனம், அழிந்து போகிற பொன்
சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் ஆமென். அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, விசுவாசம் இந்த காலகட்டம் என்னன்னா நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற ஒரு காலகட்டமாக இருக்கிற இந்த நாட்களில நாம் அவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேட வேண்டும், அவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும். அவருடைய நாம தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்துல நம்முடைய பொல்லாத வழிகளையும் கர்த்தர் அருவருக்கிற, கர்த்தருக்கு பிடிக்காத பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் விட்டு விலக்கி தள்ளி வைத்து அவருக்கு பிரியமானதை தேட வேண்டிய நாட்கள் ஆகிக்கொண்டு இருக்கிற நாட்கள். அழிந்து போகிற பொன், மறுபடியும் 7வது வசனம் வாசிக்குமா? அழிந்து போகிற பொன் அக்கினியாலே சோதிக்கப்படும், சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். இந்த நாட்கள் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அன்னைக்கு எலியா ஆகாப் ராஜாவுடைய மனைவி எசபேல் சொன்ன வார்த்தையை கேட்டு 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரமும் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கிற வழியில அவர் போய் ஒரு சூரிய செடி கீழே படுத்துக்கொண்டு கரியத் ஆற்றண்டையில அங்க வர்ற தண்ணியும் ஆண்டவர் காலையிலையும் காகத்துக்கு கட்டளிட்டு இறைச்சி அப்பத்தையும் கொடுத்து சாப்பிட்டு மறுபடியும் படுத்துட்டாரு. மறுபடியும் தேவதூதன் தட்டி எழுப்பி சொல்றாரு, நீ போக வேண்டிய பயணம் ரொம்ப தூரம் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அது போல இன்றைக்கு நம்மை சுற்றி நடக்கிற இந்த காரியங்கள் இதெல்லாம் கண்டு அன்னைக்கு எலியா தீர்க்கதரிசி எசபேல் ஆவி பிடித்திருந்த ஆகாப் ராஜாவுடைய மனைவியுடைய வார்த்தை கேட்டு ஆகாப் ராஜாவுடைய வார்த்தை கேட்டு பயந்து நடுங்கி அந்த காரியத்தை ஆற்றண்டையில படுத்துக் கொண்டது போல இருக்கிற வாழ்க்கை அல்ல இந்த நாட்கள். ஆமென். இன்னைக்கு பயத்துக்குள்ளாய் கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை. ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாக இருக்க நீங்க நான் சொல்றேன், தேவனையே இருக்க பற்றி கொண்டு ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தந்த வாழ்வு, நீங்க தந்த ரட்சிப்பு, நீங்க தந்த குடும்பம், நீங்க தந்த உறவு, நீங்க தந்த வீடு, நீங்க தந்த காரு, நீங்க தந்தது பிள்ளைகள், நீங்க தந்தது என்று ஆண்டவரை நாம் முதன்மையாய் வைக்கிற வழியில நிச்சயமாய் சொல்ல முடியும். நம்ம எதை குறித்து பயப்பட வேண்டாம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காய் எனக்காய் நமக்காய் யுத்தம் செய்யணும். கர்த்தர் தந்தார். கர்த்தர் என் குடும்பத்தை நடத்துகிறார், கர்த்தர் என் சபையை நடத்துகிறார், என் பிள்ளைகளை நடத்துகிறார் என்ற உறுதியான ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாய் வருகிற வேலைகளில் நிச்சயமாய் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தது அந்த தேவ தூதன் தட்டி எழுப்பி சொல்றாரு, போக வேண்டிய பயணம் ரொம்ப தூரம் இருக்குது. இதை கண்டு பயந்து கொண்டு நான் முதல்ல சொன்ன மத்தேயு 24ல 7 அடையாளம், இந்த ஒரே ஒரு காரியம் தான் நடந்திருக்கு. இதை கண்டு நம்ம இந்த கொள்ளை நோய் கொரோனாவை பார்த்து நம்ம பயந்து நடுங்கிறதுமா இன்னும் மற்ற காரியங்கள் நடக்கிறப்ப என்ன செய்ய போறோம்? இயேசுவுக்கு குட் பை சொல்ல போறோம்? யோசிச்சு பாருங்க. இது ஒரே ஒரு காரியம் தான். அடுத்து நம்ம இதெல்லாம் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். இதெல்லாம் என்னது? வேதனைக்கு ஆரம்பம். இன்னைக்கு இந்த ஆரம்பமே நம்மளால தாங்க முடியலன்னா வருகிற நாட்கள் எப்படி இருக்க போது நமக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரையும் ஆவியானவரையும் அவருடைய வசனத்தையும் இறுக பற்றிக்கொள்வோம். அதான் சகோதரி சொன்னது போல ஆவியில நிறைந்து செபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் அந்த தைரியத்தை தருவார். ஆவியானவர் தைரியத்தை தருவார். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க பார்க்கிற வழியில அவர்கள் பிடிபட்டு சீசர்கள் பிடிக்கப்பட்டு சொல்றாங்க, இயேசுடைய நாமத்தை நீங்க சொல்லவே கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த காலகட்டங்கள் இப்ப வரப்போகிறது. ஆனா அவர்கள் எதுக்குமே பயப்படாம அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் பிறவி சப்பானியாக பிச்சை கேட்க பார்த்து, எங்கிட்ட வெளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசு நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி இயேசு நாமத்தை அறிக்கை செய்தார்கள். அங்கு பிரபலமானது தான் இயேசுடைய நாமம். இன்னைக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலை நம்ம இருந்தாலும் நம்முடைய நாவு நாம் அதிகமாய் அவருடைய நாமத்தை உச்சரிக்க நான் சொல்றேன், அவருடைய நாமத்துல வல்லமை உண்டு. அல்லேலூயா. அவருடைய நாமத்துல அற்புதம் உண்டு, அவருடைய நாமத்துல சுகம் உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட அற்புதங்களும் நடப்பதற்கு ஒரே காரணம் என்னன்னா இயேசுடைய நாமம். எப்பேற்பட்ட பிசாசு பிடியில இருந்தாலும் அவர்கள் விடுதலையாகிறது இயேசுடைய நாமம் தான்.
அந்த நாமம் சாதாரண நாமம் அல்ல, உயிர்த்தெழுந்த நாமம். அந்த நாமம் உடைய இயேசு உனக்காக எனக்காக சிலுவையில தன் சரீரத்தை பிக்க கொடுத்தார். தன் கடைசி சொட்டு ரத்தம் நமக்காக சென்று இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் கூட நம்ம சோர்ந்து தோண்டு போகும். இதெல்லாம் நடக்க வேண்டியது. இந்த நாட்கள் வேதத்துல சொல்லப்பட்ட சத்தியங்கள், இயேசுவே சொன்ன சத்தியங்கள் நிறைவேறுகிற நாட்கள் இல்ல. நீங்க நான் பயப்படாதபடிக்கு அவரை இருக பற்றிக் கொள்வோம், அவருடைய வார்த்தையை இருக பற்றிக் கொள்வோம். அவருடைய பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிற வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற வழிகளில் ஒரு பெரிய விடுதலை கத்த தர வல்லவராய் இருக்கிறார். அப்படியாக நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஒப்பு கொடுப்போமா? கத்தோடைய கத்துக்கு நேரம் நம்ம ஒப்பு கொடுப்போமாங்க. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு விஸ்வை நம் கத்தோடைய கருத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த மகிமை உள்ள தேவன், அந்த வல்லமை உள்ள தேவன், அந்த அற்புதத்தின் தேவன் இன்றைக்கு அவருடைய வருகைக்குள்ளான காரியத்தினுடைய அடையாளங்களையும் நடக்க போகிற காரியத்தையும் ஒளிமறைவாய் இல்லை, திட்டமும் தெளிவாய் அவர் சொன்ன காரியங்கள் இந்த நாட்களிலே நிறைவேறி கொண்டிருக்கிற நாட்களில அன்பு மகனே, அன்பு மகளே, நீ யாரானாலும் இந்த வார்த்தை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ யாரானாலும் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அப்படி வருகைக்கு முன்பாக அநேக காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற நாட்களில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம சொல்லிப்போம். பிதாவே நாங்கள் சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 7 உலகத்தின் அடையாளங்கள் உம்முடைய வருகைக்கு முன்பாக ஆண்டவரே 7 அடையாளங்களை குறித்து இன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததில் கொள்ளை நோய் என்பது இந்த கொரோனா பாதிப்பினுடைய அடையாளமாய் உலகத்துக்கு முழு பாதிப்பை உண்டு பண்ணின இந்த கொள்ளை நோயினுடைய கிரிகளிலிருந்து ஜனங்களையும் மக்களையும் நீர் தேசமாய் விடுதலை தந்து அற்புதங்களையும் அதிசயங்களை நீ காண செய்து வழிநடத்தும்படியாக மடக்கத்தங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த பரிசுத்த பந்தியை நாங்கள் பங்கு கொள்ள எங்களை நீர் தகுதிப்படுத்தும்படியாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.